ஜிபே, பேடிஎம், ஃபோன்பே யூஸ் பண்ணுறீங்க. வந்தது புதிய ரூல்ஸ். தப்பி தவறி கூட இதை செய்ய மறந்துடாதீங்க. பெட்டி கடைகள், பிளாட்பார கடைகளில் கூட யூபிஐ பண பரிமாற்றம் என்பது மிக சர்வசாதாரணமாகிவிட்டது. நெடுந்தூர அரசு பஸ்களில் பயணிகள் டிக்கெட் வாங்க யூபிஐ பண பரிமாற்ற வசதி வந்துவிட்டது. சில நொடிகளில் பணத்தை பரிமாற்றம் செய்ய இன்று மக்களுக்கு மிக அத்தியாவசியமான ஒன்றாக யூபிஐ பண பரிமாற்றம் இருக்கிறது. இந்த நிலையில் நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தற்பொழுது புதிய வரிகளை அமலுக்கு கொண்டு வருகிறது. ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் மற்றும் பீம் போன்ற ஒட்டுமொத்த யூபிஐ ஆப்புகளுக்கும் இந்த புதிய விதிகள் பொருந்துகிறது. இனிமேல் பணம் அனுப்பும் போது இந்த விதிகளை பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கும். ஏனெனில் இந்த யூபிஐ ஆப்புகள் ஃபிங்கர் பிரிண்ட் மற்றும் ஃபேஷியல் ரெகக்னேஷன் சேர்க்கப்படுகிறது. அதனால் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் போன்ற யூபிஐ ஆப்புகள் மட்டுமல்லாமல் மற்ற டிஜிட்டல் பேமெண்ட்டுகளிலும் பணத்தை அனுப்ப பின் நம்பர் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஆத்தென்டிகேஷனில் ஃபிங்கர் பிரிண்ட் மற்றும் ஃபேஷியல் ரெகக்னேஷன் சேர்க்கப்படுகிறது. இனிமேல் பணத்தை அனுப்ப வேண்டும் என்றால் இதையும் பயன்படுத்த வேண்டும். இந்த புதிய ஆத்தென்டிகேஷன் 8ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. ஆர்பிஐ என அழைக்கப்படும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் விதிகளுக்கு உட்பட்டு இந்த ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஷியல் ரெகக்னேஷன் ஆத்தென்டிகேஷன் கொண்டு வரப்பட இருக்கிறது. இனிமேல் பணத்தை அனுப்ப இந்த ஆத்தென்டிகேஷன் மிகவும் அவசியமானதாக இருக்கும். ஆகவே பயோமெட்ரிக் டேட்டா தேவைப்படுவதால் ஆதார் கார்டில் இருக்கும் டேட்டாவை நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அதை பயன்படுத்த இருக்கிறது. ஆதார் கார்டின் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷனை கொண்டு கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் போன்ற ஆப்களில் பணம் அனுப்ப ஆத்தென்டிஃபிகேஷன் கொண்டு வரப்பட இருக்கிறது. இதற்காக கூகுள் பே போன்ற, பேடிஎம் போன்ற யூபிஐ ஆப்புகளில் அப்டேட் செய்ய வேண்டியது இருக்கும். அதேபோல ஏற்கனவே இருக்கும் பின் நம்பரும் ஆப்ஷனில் இருக்கலாம். எனவே ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஷியல் ரெகக்னேஷன் ஆத்தென்டிகேஷன் கூடுதல் வெரிஃபிகேஷன் போல செயல்படலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் இது யூபிஐ பேமெண்ட்டுகளை மேலும் பாதுகாப்பானதாக இந்த புதிய முறைகள் மாற்ற இருக்கிறது. தொடர்ந்து இதன் முழுமையான விவரங்கள் இன்று முதல் யூபிஐ பயன்பாட்டாளர்களுக்கு தெரிய வரும். மேலும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை கொண்டு வர இருக்கிறது. இந்த ஆத்தென்டிகேஷன் ஒட்டுமொத்த டிஜிட்டல் பேமெண்ட்டுகளுக்கும் அமல் செய்யப்பட இருக்கிறது. ஆகவே பேங்க் பணத்தை டிஜிட்டலாக பரிமாற்றம் செய்யும் போது இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கொண்டு வரப்பட இருக்கிறது. இப்போது ஓடிபி மற்றும் பின் நம்பர் ஆத்தென்டிஃபிகேஷன் மூலம் பணத்தை பரிமாற்றம் செய்ய முடிகிறது. ஆனால் இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிஃபிகேஷன் வந்துவிட்டால் ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஷியல் ரெகக்னேஷன், பாஸ்வேர்டுகள், பாஸ்பர்ஸ், ஹார்ட்வேர் டோக்கன்கள், சாஃப்ட்வேர் டோக்கன்கள் போன்றவற்றில் ஏதாவது 2 ஆத்தென்டிஃபிகேஷன் சேர்க்கப்பட்டுவிடும். இந்த விதிகளை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு கொண்டு வர இருக்கிறது. ஆகவே அக்டோபர் 8ஆம் தேதியான இன்று வர இருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் மற்றும் ஃபேஷியல் ரெகக்னேஷன் அதற்கு முன்னோட்டமாக இருக்கும். யூபிஐ ஆப்புகளை பயன்படுத்தும் கஸ்டமர்கள் படிப்படியாக ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஷியல் ரெகக்னேஷனுக்கு மாறுவார்கள். இது ஒரு ஆப்ஷனாகவே இருக்கும். ஆகவே பணத்தை வழக்கம் போல அனுப்பலாம்.